எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? பேசலாம் ஐயா. என்ன கடகடன்னு சத்தம் வந்துட்டே இருக்கு? சரி, 22வது பாடம். 22வது பாடம். கையில புத்தகம் வச்சிருக்கிறீங்களா? வணக்கம் பரமேஸ்வரி, இருக்கீங்களா? ஐயா இருக்கையா. 22வது பக்கமாங்க ஐயா. 22வது பாடமா? 22வது பாடம். சரிங்க ஐயா. 153. திருவள்ளுவர் ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன். மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானவரின் தெய்வத்தில் வைக்கப்படும். வாழ்வாங்கு வாழ்வுதல் என்பது எப்படி? தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், அவம் செய்வார் ஆசையில் போட்டு. தவம் செய்வது எப்படி? உற்றநோய் நோன்றல், உயிருக்கு ஊறுகன் செய்யாமே அற்றே தவத்திற்கு உரு. உற்றநோய் பசியை வெல்லுவது எப்படி? மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றினேன். மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றினேன். அருந்தியது அற்றது என்ன? உடலுக்கு அருந்தியது மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்று என்று சொன்னால், அருந்தியது அற்றது இரண்டுமே தண்ணீர் மட்டும் பொருந்தும். இதுதான் கண்டுபிடிக்கிறார் 2000 வருஷத்துக்கு அப்புறம். அப்ப தண்ணீர் தான் இவன் என்ன பண்றான்? இந்த பரிமளகர் ஒரு மானகட்ட முண்டம் என்ன பண்ணிருக்கிறான்? அருந்துவதும் அற்று போவதுன்னு செரித்தல்னு போட்டிருக்கான் அந்த முண்டம். ஏண்டா, அருந்துவதுக்கும் செரித்தலுக்கும் வித்தியாசம் வேண்டாம்? ஒரு அண்ணன் 1ஆவது படிக்கிற குழந்தை சொல்லும், அருந்துவது வேறு செரித்தல் வேறுனு சொல்லும். இந்த முண்டை என்ன பண்ணியிருக்கான்? தின்னது செரித்தது அறிந்து மீனை தின்னுன்னு சொல்லியிருக்கான். ஐயா, செரித்தல் என்பது வேற, அருந்துதல் என்பது வேற. அருந்துதல்னா என்ன, செரித்தல்னா என்ன மாறுமா? உங்க சாதாரண அறிவுக்கு அருந்துதல்லாம் என்ன, செரித்தல்னா என்ன? ஐயா, அருந்துதல்னா குடித்தல் தாயா. சரி, அது புரியுது. அருந்தல குடித்தல். சரி, செரித்தல்னா? செரித்தல்னா நம்ம சாப்பிட்ட உணவு தான் செரிக்கும். ஆனா இவ என்ன எழுதியிருக்கான்? இந்த வெள்ளைக்காரன் பரிமளர்கள் தமிழ் முண்டம் என்ன எழுதியிருக்கான்? அருந்துவதும் அற்று போவதுக்கு, அருந்துவதும் பின் அற்று போவதற்கு என்ன பொருள் எழுதியிருக்குன்னா செரித்தல்னு எழுதியிருக்கான். அடிப்படை ஆதாரம் இல்லாம பேசியிருக்கான். அருந்துவது என்பது வேறு, செரித்தல் என்பது வேறு. அருந்துவதுன்னா குடிக்கிறது, எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும். அதை போய் செரித்தல்னு சொல்றானா? அறிவுக்கு வேண்டாம் அவனுக்கு? இவன தமிழ் வாத்தியாரன்னு கேட்கறேன். என்னது? அதான் பாருங்க. அதைத்தான் எழுதியிருக்கான். புரியுதா? அருந்தலும் அற்று அப்ப அருந்துனால் அருந்துன்னு காப்பி அருந்தலாம், டீ அருந்தலாம். இப்ப நீங்க காப்பி குடிக்கலாம், டீ அருந்தலாம், சாராயம் குடிக்கலாம், அப்புறம் கல் குடிக்கலாம், என்ன விஷச்சாராயம் குடிக்கலாம். இதெல்லாம் அருந்துதல் தான். அப்புறம் நீர் அருந்தலாம், இதெல்லாம் அருந்துதல். ஆனால் இவன் என்ன அருந்துவதும் பின் அற்று போவதும் அப்படிங்கிறதுக்கு இவன் செரித்தல் எழுதியிருக்கானே. ட்ரிங்கிங் வேற, டைஜஸ்ட் வேற. ட்ரிங்கிங்னா குடித்தல், டைஜஸ்ட்னா ஜீரணமாகுது. ட்ரிங்கிங் வேற, டைஜஸ்ட் வேற. நான் தண்ணீர் குடிக்கிறேன், தூய தண்ணீர் கொடுத்தா அது செரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் நான் வேற ஏதாவது சாப்பிட்டோம்னா அதுதான் செரிக்கும். இந்த முண்டை என்ன எழுதியிருக்கான்? தமிழ் முண்டம் ட்ரிங்கிங்க்கு பதிலா டைஜஷன் எழுதியிருக்கான். எவனாச்சும் ஒத்துக்குவானுக்கலாம். இதுதான் யோக மார்க்கம்னு பேரு. மருத்துவம் இங்கிருந்து இப்ப தோன்றுறதில்ல. மருத்துவம் தோன்றி 20,000 ஆண்டு ஆச்சு. இந்த வெள்ளைக்கார முண்டைங்களுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவனுங்க. என்னது 300 வருஷத்துக்கு முன்னாடி? 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள சுடுகாடாக்கிட்டு இருக்கானுங்க. அவருக்கு இந்த அந்த பன்னீர்செல்வத்துக்கு சக்கரை நோய் கண்ட்ரோல் வந்துருச்சு 2-4 நாள்ல. இதே வெள்ளைக்காரன்னு சொல்ற சக்கரை நோய் தான் சாகத்தான் வேணுங்கிறான். சக்கரை நோய் வந்தா சாகதான் வேணுங்கிறாங்க. அது எப்படி கண்ட்ரோல் ஆச்சு? 300 சக்கரை என்னமோ இருந்து 120 வந்திருக்கு. எப்படி வந்துச்சு அது? அப்ப இன்னும் இந்த ஒரு நாள் இந்த 2 நாள் இதுக்கு கவர்மெண்ட் என்ஜினியர் வேற. கவர்மெண்ட் நானும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ஜினியர். நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பார்த்தேன் நானுமே.
ம். மத்திய அரசாங்கத்துல நான் ராணுவத்துல இருந்தவன் நானு. ராணுவத்துல இருந்தவங்க ஐயா. ஆ, டாக்டருக்கு தான் இப்படி பண்றாங்க. இல்ல அவனோட கல்வி முறையே தப்பு. என்னது? ஆமா ஐயா, கல்வி முறை தப்பு. வெள்ளைக்காரன் கல்வி முறை தப்பு. இங்க இருக்கிற டாக்டர் மேல குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இங்க இருக்கிற எம்பிபிஎஸ் டாக்டர், ஆ, எம்எஸ் டாக்டர், எம்பி கல்- இவன் ஆ? கல்வி முறை தப்புங்க ஐயா. கல்வி முறை வெள்ளைக்காரன் கல்வி முறை தப்புங்கிற வெள்ளைக்காரன். அது என்னுடைய ஆசிரியர் வந்து பிஇ சிவில் இன்ஜினியர். அவருக்கு தெரியாது என்னன்னு கேக்குறேன். அவருக்கு தெரியாதா? வெள்ளைக்காரனை பத்தி அவருக்கு தெரியாதா? ஆ? ஆமா. ஆமா நாம ஐயா. பேசுறது பரிணாம அறிவியல். நாம பேசுறது பரிணாம அறிவியல். அவருக்கும் கடுமையான சக்கரை நோய் தான். கடுமையான சக்கரை நோய் இப்போ எல்லா நோய் இருந்து அவரு பிஇ சிவில் இன்ஜினியர் அதிக மதிப்பெண்ல பாஸ் ஆனவர். சும்மா இல்ல குருட்டு முண்டம் கிடையாது. அது பாஸ் ஆகி புத்தகம் போட்டு போய் உலகத்துக்கே மருத்துவ நூல் இதுதான். உலகத்துக்கே மருத்துவ நூல் இதுதான் ஐயா. இது மனம் சம்பந்தப்பட்டது. இது அன்புக்கு இங்க அன்புக்கு வேலை இல்ல, பாசத்துக்கு வேலை இல்ல, அறிவுக்கு வேலை இல்ல. எதுக்கு அன்புக்கு வேலை இல்ல, பாசத்துக்கு வேலை இல்ல, அறிவுக்கு வேலை இல்ல. அதனாலதான் என் வீட்டுக்காரி நான் வலியுறுத்த முடியாது. என் வீட்டுக்காரி நான் என்ன பண்ண முடியாது, வலியுறுத்த முடியாது. ஏன் வலியுறுத்தி? இது வந்து மனம் சம்பந்தப்பட்டது. என்னது? மனம் சம்பந்தப்பட்டது. இது வந்து மென்டல் பாடி, பிசிக்கல் பாடி. அது அன்பு கிடையாது, அறிவும் இல்லைன்னு சொல்ற. அன்பும் கிடையாது, அறிவும் கிடையாது. இது முழுக்க முழுக்க மனம் சம்பந்த. அதனாலதான் மனிதனுக்கு மனிதன் ஏன் பேர் வச்சீங்க? ஏன் மனிதன்? மனம் இருக்கிற மனம் இருந்தால்தான். அதனால புருஷனுக்கு நோய் வந்துருச்சு, புருஷனுக்கு நோய் வந்துருச்சு, பொண்டாட்டி கவலைப்பட முடியாது. பொண்டாட்டிக்கு நோய் வந்துருச்சுன்னு புருஷன் கவலைப்பட முடியாது. என்னது? ஆமையா. உங்களுக்கு நோய் வந்துட்டா நீங்க தான் கவலைப்படணும். இது வந்து மனம் சம்பந்தப்பட்டது. நீங்க யார் மேலே இதை திணிக்க கூடாது. யார் மேலேயும் திணிக்க கூடாது. நீங்க கேட்டா சொல்லி தரலாம். கேட்டா சொல்லி கொடுக்கலாம். இப்ப புரியுதா? இது மனம் சம்பந்தப்பட்டதுன்னு. நீங்க விடுப்ப உங்க வீட்டுக்காரன் சாராயம் குடுக்கறேன் தடுக்க முடியாது. நீங்க காப்பி குடிக்கிறீங்க தடுக்க முடியாது. யாராவது தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. அவங்கவுங்க மனம் என்ன சொல்லுது, மனம் போன போக்குல போறாங்கன்னு சொல்றாங்கல்ல ஐயா. அதுதான் இது. அதுதான் இது. எனக்கு காப்பி பிடிக்கும், நான் காப்பி குடிப்பேன். எங்க வீட்டுக்காரி வந்து கோழி ரசம் குடிக்கணும், குடல்சாறு குடிப்பேன், அது குடிச்சிட்டு போறேன். நான் என்ன பண்ண முடியும்? நான் பழச்சாறு குடிப்பேன், அப்ப கோழி ரசம் குடிப்பேன். நான் பழச்சாறு, நான் காப்பி குடிப்பேன், அவ வந்து பன்னிக்கறி வறுத்து திம்பா. நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான். அப்ப இந்த மனம் தான் இங்க. அப்ப மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்காதே. இது மனம் சம்பந்தப்பட்ட. திருப்பி திருப்பி சொல்ற. இது யாரு மேலேயும் திணிக்க கூடாது. யாரு மேலேயும் திணிக்க கூடாது. அவங்கவுங்களுக்கா தோணி வந்தாதான். ஏங்கய்யா அதைத்தான் சொல்றேன். அவங்க வந்து தோணி வந்தாதான். புரியுதா? அதனால அருமை. அந்த பழனிசாமி உங்க சத்தத்தை குறைச்சிக்கங்க. எதை சந்தேகம் இருந்தா கேளுங்க. அதாவது நாம சரியான வழியில போயிட்டு இருக்கோம். நம்ம ஆராய்ச்சி வந்து சரியான வழியில் போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் நான் வந்து 1930 பழனிசாமிக்கு தான் சொல்றேன், பழனிவேலுக்கு தான் சொல்றேன். 1934 இருந்து 2016 வரைக்கும் இந்த கிராஃபைட் ஆராய்ச்சி பத்தி பேசியாச்சு. இப்ப இது அடுத்தது இந்த 1,00,000 பேர் செய்கின்ற பொழுது நமக்கு சரியான மரியாதை கிடைக்கும். அது வரைக்கும் 1,00,000 பேர் செய்யணும். உங்க உங்க பள்ளிக்கூடத்து உங்க பையன் படிக்கிறான்ல, அவனுக்கு அவனுக்கு செய்ய சொல்லுங்க. பழனிவேல், உங்க பையனை செய்ய சொல்லுங்க. 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை செய்ய சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குங்களா பழனிவேல்? கண்டிப்பாங்க. எத்தனாவது படிக்கிறான்? 5ஆவதா 7ஆவதா? 8ஆவது படிக்கிறாங்க. அவனை செய்ய சொல்லுங்க. ஒண்ணு கண்டிப்பா செய்ய சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏற்கனவே செய்யும் போது அவனை வச்சுதான் செஞ்சது. செஞ்சு பள்ளிக்கூடத்துல கொண்டு தண்ணியில போட்டு காட்ட சொல்லுங்க. புரியுதா? ஒரு பச்சை விளக்கு, ஆமா, ஒரு பச்சை விளக்கு வச்சு தண்ணியில போட்டு காட்ட சொல்லுங்க. சரிங்க, கண்டிப்பா. நல்லா கெட்டியா டைட்டா ஒட்டணும். நீங்க சரி இல்ல, கெட்டியா டைட்டா ஒட்டணும். என்னது? டைட்டா ஒட்டி கிளிப்பு சொருகணும். அப்பதான் கிண்ணு நிக்கும். எது ஒட்டாது. அது பாருங்க, 2 தடவை ஆட்டினீங்கன்னா, ஏன்னா கிராஃபின் அதுல இருக்கு. அதான் கிராஃபின் இருக்கிற வரைக்கும் ஒட்டாது. கிராஃபின் சாதாரணம் இல்லை. அது வந்து எப்படின்னா, கிராஃபினுடைய ஸ்ட்ரென்த் என்ன கேட்டீங்கன்னா, அதனுடைய ஆட்டம் திக்னஸ் வந்து 0.3335 நானோ. சாதாரண விஷயம் இல்லை. இயற்கையாகவே அந்த நானோ மீட்டர்ல அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கு. யாருக்கு தெரியாது. 2010 வரைக்கும் உலகத்துல எந்த விஞ்ஞானிக்கும் தெரியாது. உலகத்துல எவனுக்கும் தெரியாது. அதை நம்ம அதைத்தான் இனியன் பயன்படுத்துறாரு. அந்த கிராஃபின் தான் இனியன். அதனாலதான் இவ்வளவு. அது வந்து அப்படின்னா அந்த சராசரத்தையும் ஆட்டி படைக்கும்.
ஆட்டுப்படுது. ஏன்னா இது இது வந்து கிராஃபைட் பத்தி சொல்லுவா. கிராஃபைட் பத்தி சொல்லும் பொழுது அது மந்த கடத்தின் பேரு. வீக் வீக் ம். கண்டக்டர். என்னது வீக் கண்டக்டர்னு சொல்லுவாங்க. வீக்னா ரொம்ப மந்தமா கடத்துற, யாரும் பயன்படுத்த மாட்டாங்க யாருமே. பயன்படுத்த பயன்படுத்த மாட்டாங்க. நான் என்ன பண்றேன், சூப்பர் ஃபாஸ்ட் கண்டக்டரா பயன்படுத்துறேன். அதுதான் என்னுடைய திறமை. அதான் திறமை. திறமை ஐயா, உங்க எல்லாம் திருத்துன்னு முழிப்பானுங்க. நீ கொண்டு வச்சு பாருங்க. என் பொண்ணு எம்எஸ்சி படிக்கிற பொண்ணே திருத்துன்னு முடிக்குது. எம்எஸ்சி படிக்கிற பொண்ணு. திருத்திரு முழிக்குது. ஆனா இங்கிலாந்துல ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுங்க. இங்கிலாந்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். விவரமா தான் வச்சிருக்கேன். அவளுக்கு மண்டையில சாத்துறதுக்கு தான் அங்க வச்சிருக்கேன் நான். இங்கிலாந்து ரெஜிஸ்டர் அதான் பண்ணி இப்ப சாத்து. காலையில ஒரு இது அமிச்சிருந்தீங்களா? காலையில அணுக்கரு நீல்ஸ் போர்டு பிளஸ் அணுக்கரு நலிந்த விசை அமிச்சிருந்தீங்கல்ல, ஆமா. அதுல வந்தா நீல் போறதா, அதாவது அந்த எலக்ட்ரான் வந்து இந்த இது வந்து என்னது, அதாவது வெளிப்புறமானது. இந்த அவரு எலக்ட்ரான் கண்டுபிடிச்சது அவரு. வெளிப்படையும் ஆமா, வெளிப்புறமானது. சரியா சொல்றீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்க. கரெக்ட். வெளிப்புறமானது. ஆமா அந்த வெளிப்புறமானது. சொல்லுங்க. வெளிப்புறமானது அந்த எலக்ட்ரான். வெளிப்புறமானது எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரானை பிளக்கிறதால வந்து வெப்பமும் உராய்வும் அதிகமாகறதுல நிறைய ஃப்ளோஷன், நிறைய வெப்பம், நிறைய உராய்வு வந்து ஃப்ராக்ஷன் ஆகி ஜாஸ்தி வருது. இது வந்து அணுக்கரு நலிவு விசை. இது வந்து ஃப்ராக்ஷன் லாஸ் ஆகுது. கூலிங் மின்சாரம் வந்து இது ஐவிஆர், ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. ஐ ஸ்கொயர், ஐனா வந்து ஆம்பியர். ஐனா ஆம்பியர்னு அர்த்தம். ஆம்பியர் மின்னோட்டம். மின்னோட்டம். கரெக்டா சொல்றீங்க. மின்னோட்டம் அதிகமாச்சுன்னு வச்சு, மின்னோட்டம் அதிகமாச்சுன்னா அதுல வந்து லாஸ் வரும். இது மின்னோட்டம் எவ்வளவு மின்னோட்டம் கொடுத்தாலும் இது 0 தான் வரும். ஸ்கீட் லாஸ் வராங்கிறதா. அது ஐ ஸ்கொயர்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. நாம கண்டுபிடிச்சது 0 கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது? அதுதான் ஐ ஸ்கொயர் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 0. இது லாஸ வந்து ரிசல்ட் பண்ணுது. இது நாம இனியன் கண்டுபிடிச்சது. இது இனியன் கண்டுபிடிச்சது. அதுதான் எஸ், கரெக்ட்டுங்க. கரெக்டா புரியுது. ஐ ஸ்கொயர் அதான். அது வந்துட்டு ஆர் ஸ்கொயர் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 0. மின்னோட்டத்தை அந்த அந்த வெப்பத்தை ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ட் பண்ணுது. அந்த வெப்பத்தை ரெசிஸ்டன்ட் எதுவும் தடையில்லாத இதை வந்து அந்த கரெக்டா உற்பத்தி பண்ணுது. ஈக்குவல் டு 0ன்னு காமிக்குது. அதாவது 0 ஸ்டேட்ன்றது. இந்த ஈக்குவேஷன் உலகத்துல நாம தான் முதல்ல இனியன் கொடுக்குறோம். நாம தான் கொடுக்குறோம் இந்த ஈக்குவேஷன். முதல்ல நாம தான் கொடுக்குறோம். இனியன் தான் கொடுக்குறாரு. நீங்க கொடுக்க நாம தான் சேர்ந்து. தமிழர்கள் தான் இது கண்டுபிடிச்சு கொடுக்குறானுங்க. இதை வந்து ப்ரூஃப் பண்றதுக்கு 10 ஆண்டு ஆகலாம். இது 1 லட்சம் பேர் செய்யணும். 10 ஆண்டு ஆகலாம், 1 லட்சம். இது எப்படி எரியுதுன்னு விளக்கம் சொல்லணும் இல்லையா? என்னது விளக்கம் சொல்லணும். ஏன்னா இது வந்து கன்வென்ஷனல் பேட்டரி கிடையாது. இது கன்வென்ஷனல் பேருக்கு தான். அந்த எனர்ஜியும் அந்த ட்ரிகருக்கு மட்டும்தான் நான் கன்வென்ஷனல் பேட்டரி பயன்படுத்துறேன். அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தான் பயன்படுத்துறேன். என்னது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஆமா, நான் எங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் உருவாக்கும். அந்த பேட்டரியே இந்த பாடியோட கனெக்ட் பண்ண அதை விட சூப்பரா இருக்கு. ஏன்னா வந்து இதெல்லாம் ஒண்ணுக்கொண்ணு ரிலேட்டிவிட்டின்றது இது பயங்கர பரபரப்பான விஷயம். அதனாலதான் மெட்டல்ல ஒட்ட வச்சிருக்கிறேன். அதனால நான் என்ன பண்ணேன், மெட்டல்ல ஒட்ட வச்சிருக்கேன். நான் என்ன பண்ண தெரியுமா, அந்த இதுவே கழட்டுவேன். டீரோசல் இருக்கு இல்லையா, அந்த மேல இருக்கிற பேப்பரவே உழிச்சிட்டேன். அந்த பிளாஸ்டிக் பேப்பரே உழிச்சிட்டு தான் வச்சிருக்கேன். புரியுதா? மேல இருக்கும். ஆமா, அது உரிச்சா வந்துருது. நானும் உரிச்சு பார்த்தேன். மேல அந்த மெட்டல் லேசா கோட்டிங் வந்து லேயர் மாதிரி பிரிச்சுக்கிட்டு வந்துரும். அது வந்து முழுக்க ஆமா இரும்பு குழாய் மேல வந்து என்ன கொடுத்திருக்காங்க, சில்வர் கோட்டிங் கொடுத்திருக்கான். நிக்கல் கோட்டிங். ஹெவி ஸ்ட்ராங். 1 வருஷம் தண்ணீர் ஊறினா கூட மாய்ச்சர் உள்ள போகாது. ஓகே. ஆனா ஊறவே ஊறாது. இங்க வந்து நேரடியாக ஓப்பன் சர்க்யூட்ல வைக்கிறான். ஓப்பன் சர்க்யூட்ல எலக்ட்ரானிக் எந்த சர்க்யூட்ல போட்டீங்கன்னா தண்ணியில கூட பஸ்ட் ஆயிரும். அது அந்த டேமேஜ் ஆயிரும். புரியுதா? இது கிராஃபைட் ஒட்ட வச்சுட்டீங்கன்னா அது என்னவா மாறி தெரியும், சூப்பர் ஃபாஸ்ட் கண்டக்டரா மாறிடும். சூப்பர் ஃபாஸ்ட் கண்டக்டரா மாறிடுச்சுன்னா தண்ணீர் வந்து நண்பன் ஆயிரும். தண்ணீருக்கு அந்த தண்ணியில் இருக்கிற கேப்பை இது பயன்படுத்தி மின்சாரம் போயிட்டே இருக்கு, எந்த தடையும் இல்லை. அதனால இதுதான் நம்மளோட கண்டுபிடிப்பு. இதுதான் நம்மளோட கண்டுபிடிப்பு. ஒட்ட வச்ச உடனே அந்த அணுக்கரு நிலையில அந்த கிராஃபைட் வந்து அருங்கோணம் இதை படமும் போட்டு பால் மாதிரி போட்டு இருந்தீங்களா? அதேதான். ஒவ்வொரு மாலிகுல்ஸும் அருங்கோணமா போட்டு அதுல இருந்து ஒண்ணு ட்ரிகர் ஆகி வெளியில போது, ஒண்ணு உள்ள வருது. இதே வெளியில வருது. இதை புரிஞ்சுட்டீங்களா? இதை புரிய வச்சு இந்த படத்தை ஜெராக்ஸ் எடுத்து அப்படி அனுப்பிச்சு விடுங்க. அந்த பையனுக்கு இந்த ஜெராக்ஸ் எடுத்து உங்க பையனை செய்ய சொல்லி பள்ளிக்கூடத்தை கொடுக்க சொல்லுங்க. புரியுதா?
நிச்சயமா கண்டிப்பா. நிச்சயமா ம். சயின்ஸ் வார்த்தை இருப்பார் இல்லையா, அவர் பாப்பாரு என்னது. சயின்ஸ் வாத்தியார்வா கண்டிப்பா பாப்பாரு. அது அப்படியே இந்த படத்தையும் கொடுத்து போட்டு இப்படித்தான் நாங்க செய்யறோம், இது எங்க அப்பா செஞ்சது, ம். நாங்க செஞ்சிருக்கோம், இதை ம். கண்டுபிடிச்சாச்சு, கண்டுபிடிச்சு பேரண்ட் ரெஜிஸ்டர் ம். பண்ணியாச்சு, இது 10 வருஷம் கழிச்சு ஓகே. அவனே சொல்லணும், இப்ப இது 10 வருஷம் கழிச்சு வரும், நம்ம மாதிரி 1,00,000 பேர் வரும். செய்யணும், அந்த பையனை மனப்பாடம் சொல்லி சொல்லி கொடுங்க. 1,00,000 பேர் செய்யும் பொழுது வந்துருவாங்க, 1,00,000 பேரு. ம். செய்யும்போது எல்லாம் வந்துருவாங்க ஆஹ் அப்படின்னு இப்ப மண்டேல ஒரு ட்ரிகர் பண்றோம் வந்துட்டு. அந்த பையன்கிட்ட எழுதி கொடுத்து அவனை மனப்பாடம் பண்ணி வர திங்கக்கிழமை அனுப்பிச்சு விட்ருங்க, போய் சொல்லட்டும், ஏதோ அவளை உளரட்டும். கையில பார்த்துன்னு அதான் வாத்தியார் சார். அப்புறம் தண்ணிக்குள்ள போட்டு காட்ட சொல்லுங்க. தண்ணிக்குள்ள ம். போட்டு காமிக்கிட்டோம். இது தண்ணிக்குள்ள போட்டாலும் சாகாதுன்னு சொன்னா அப்பதான் அது முழிச்சுக்குவான், அந்த வாத்தியார் அப்பதான் முழிப்பான் என்னது. ம். அப்பதான் அந்த வாத்தியார் முழிப்பாங்க. உடனே போட்டோலாம் எடுப்பானுங்க, போட்டோல எடுங்க, போட்டோல பேசுறதுல போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் நேர கல்வி செயலாளருக்கு போகும் என்னது, கல்வி செயலாளர். மாவட்ட கல்வியாளருக்கு போகிறோம், அதுல உள்ளுக்கிற தாலுக்கா கல்வியாளருக்கு போகும், அப்புறம் மாவட்ட கல்வியாளர் எல்லாம் வந்து பார்த்து அப்புறம் உடச்சு உடனே பிளாஸ் ஆச்சுன்னா அவ்வளவுதான். ம். உங்க பையனை வச்சே நம்ம தூண்டி விட்டுறலாம். கண்டிப்பா கண்டிப்பா செய்ய. பேப்பர்ல வந்தாலும் வரும், சொல்ல முடியாது, பேப்பர்ல வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். கண்டிப்பா. அப்புறம் அவன் எப்படி செஞ்சீங்க ஏது செய்யணும் போகும்பொழுது அப்புறம் வந்து அப்புறம் வந்து ஐஐடி இன்ஜினியரா பார்த்து அவங்க 1,00,000 பேர் செய்யட்டுமே, இப்ப என்ன அவசரம். ஐஐடி இன்ஜினியர் செய்யணும், அண்ணா யூனிவர்சிட்டி செய்யணும், எல்லாம் செஞ்சு 1,00,000 பேர் செஞ்சு பார்க்கட்டுமே. இப்ப என்ன நாளைக்கே நம்ம வந்து இதை வச்சுட்டு ராக்கெட் விட போறோம், அதெல்லாம் கிடையாது. இது வந்து ப்ரூஃப் பண்றது தான். இட் இஸ் ஒன்லி ஃபார் ப்ரூஃப். இது ஒன்லி ஃபார் ப்ரூஃப். ப்ரூஃப் ட்ரிகர் பண்றோம், அவ்வளவுதான். இருக்குதுன்னு சொல்றோம், அவன் வந்து என்ன பண்றான்னு நம்ம வந்து அப்சர்வ் பண்றோம். ஆமா, அது விஞ்ஞானிகள் பதில் சொல்லணும். இதுக்கு வந்து எப்படி வேலை செய்யணும் யார் சொல்லணும், ஐஐடி இன்ஜினியர் சொல்லணும், அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லணும், புரியுதா. தமிழ்நாடு அறிவியல் முட்டாள வந்து அறிவாளி ஆக்குறதுக்கு எக்ஸ்போஸ் ட்ரிகர் கொடுக்கறோம் நாம. ஆமா, அத இத வந்து நம்ம வாயில பேசிட்டு இருக்காத, நீ உங்களுக்கு தான் பையன் இருக்கா, எங்கிட்ட பையன் கிடையாது, பிள்ளைங்க. நான் பத்தி நான் இங்கிலாந்துலயே பேசிட்டு இருக்கிற, இதெல்லாம் உங்களுக்கு நான் அப்போ இங்கிலாந்து வாத்தியார்கிட்டே முதல்ல காமிச்சாச்சு, அப்ப நீங்களும் எந்த மூலையில பாருங்க. நான் இங்கிலாந்துல ரெஜிஸ்டர் வேற பண்ணிருக்கேன் என்னது, ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. அடுத்தது வந்து ஃபார்ம் 9 கொடுக்க போறேன். ஃபார்ம் 9 வந்து 25,000 கட்டணும், 4,00,000 கட்டணும். ஃபார்ம் 9 அதுக்கு 20,000 கட்டணும், புரியுதுங்களா. அது ஃபார்ம் 9 பண்ணிட்டாவே அது சர்ச் ரெக்வஸ்ட்னு பேரு. சர்ச் ரெக்வஸ்ட்னா நான் கண்டுபிடிச்சிருக்கிறது சரியான்னு சொல்லி 25,000 கட்டி அவன் பார்ப்பான். 25,000 கட்டும் பொழுது நான் என்னுடைய கோரிக்கை ஏற்றுட்டு உலகம் பூரா நான் கண்டுபிடிச்ச மாதிரி இருக்குதான் அவன் பார்ப்பான். எல்லா விஞ்ஞானிகளுக்கும் போகும், என்ற பேப்பர் பூரா போகும் என்னது, எல்லா விஞ்ஞானியும் பேப்பர் ஃபுல்லா போகும். அப்படி போனாவே அவளுக்கு எல்லாத்துக்கும் டவுசர் கலண்டுரும் என்னது, டவுசர் கலண்டுரும். ஆமா, அதுக்குதான் இங்கிலாந்துல பதிவு பண்ண என்னது, இங்கிலாந்துல பதிவு பண்ணிருக்கீங்க. பண்ணுங்க பாக்கலாம். அவங்க இங்க வாய் விட்டு பேசுறதுக்கே நம்ம நடுங்கிறமே, நான் இங்கிலாந்துலே பதிவு பண்ணிருக்கேன். அதுதான் என்னுடைய இயற்கையினுடைய வலிமை, அது மன வலிமைன்னு பேர் என்னது, மன வலிமை தான். பின்ன அவன் கேட்பான்ல, வாத்தியார் கேட்டான், இது வித்தியாசமா இருக்குது, நீங்க உடனே எலக்ட்ரானிக் டைப் போய் பாருங்கன்ட்டான். இதுதான் நம்ம உடம்பு, இதுதான் நம்ம உடம்பு, இது நம்ம உடம்பு தான். இப்படித்தான் உடம்பு இயங்குகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் உடம்பு இயங்குகிறது. சரி சரி, இப்ப நான் அடுத்தது பேசுறேன். அது பழனிவேல், அது இன்னும் நல்லா அதை படிச்சுக்குங்க. என்னங்க பழனிவேல், நல்லா படிங்க. அது அந்த அடிச்ச படத்தை நல்லா பறவை கூர்ந்து கவனிச்சிருக்கிறீங்க. ஆனா நீங்க செய்யற அதனாலதான் இப்ப மற்றவங்களுக்கு யாருக்கும் புரியாது. நம்ம மாணவருக்கு இப்ப வந்து பரமேஸ்வரி புரிஞ்சுக்கிறதோ, பிறைநதில புரிஞ்சுக்கிறதோ, கலையெல்லாம் புரிஞ்சிருக்கு, அது வந்து அது ஆர்வத்துல செஞ்சிருக்காங்க, அவ்வளவு. அது என்ன சயின்ஸ் தான் உங்களுக்கு தெரியாது, புரியுதா. நீங்க இன்ஜினியரா இருந்துகிட்டு நீங்க பிசிக்ஸ் படிச்சிருக்கீங்க, இன்ஜினியருக்கு செஞ்சு எல்லாத்தையும் சின்ன செஞ்சு பார்த்திருப்பேன். இதுதான் உலகத்திலே கலக்க போகுது. இதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகும், வராம கூட போகலாம், இருந்துட்டு போட்டு. ஆனால் இதுதான் உண்மை என்று சொல்றான். இது வந்து ப்ரூஃப் பண்றதும் இது சரிதான் சொல்றது விஞ்ஞானிகள் வேலை. ஏன்னா நீங்க முன்னாடி சொல்லும் போது கூட எனக்கு புரியல, அப்பப்போ கொஞ்சம் விட்டுதான் ஆகணும். ஏன்னா இப்ப வந்து பாடியில இது கரெக்டான விஷயம் அப்படின்றது கரெக்டா தெளிவா புரிஞ்சிருச்சு. அதெல்லாம் அப்புறம் பேசலாம். முதல்ல இதை இந்த பாடியோட கம்பைன் பண்ணி பேசுறது இப்ப தேவையில்லை, அது நாம பேசிக்குவோம். ஆனால் இது அறிவியல் காரணம், இது நம்ம பேசிக்க, சும்மா அதை வந்து நுழையவே கூடாது. நம்ம தான் இந்த நமது அண்டமும் பிண்டமும் ஒண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஏன் இதை போட்டு குழப்பிட்டு இருக்கோம். நம்ம வந்து இப்ப நம்ம பேசியது பிரயோஜனம் இல்லை. நீங்க உங்க கையில பையனை வச்சுட்டு உங்க பையனுக்கு அனுப்புறது விட்டு போட்டு எங்கிட்ட பேசி நாம அறிவியல் தெளிவானதை குழந்தைகள் அறிவியல் தெளிவு பண்ணலாம், புரியுதா.
கண்டிப்பா. கையில நம்ம புரோட்டோடைப்பே கையில வச்சிருக்கிறோம். இன்னும் புரோட்டோடைப் கருத்து சொல்றதை விட கையில செஞ்சு வச்சிருக்கிறோம். கையில செஞ்சு வச்சிருந்து கொடுக்குறோம். புரியுதா? அதுக்கு கையில செஞ்சு வச்சு கொடுத்துட்டு டாக்குமெண்ட் எழுதி போட்டோ எடுத்து கையில கொடுக்கும்பொழுது அவன் திருத்துன்னு முழிப்ப. கையில படம் எரியுது, தண்ணியில போடான், என்னடா அவன் பண்ணியிருக்கான்னு அந்த பையனை போட்டு அந்த பையன் எங்கேயோ போயிடும். அவன் 4 தடவை பேசணும்னு வச்சுங்க, எல்லாம் போயிடும். ம். வாத்தியார் பூரா வணக்கம் போடுவானுங்க. உங்க பையனை பார்த்தாவே வணக்கம் சல்யூட் அடிப்பானுங்க. கண்டிப்பாய்யா. இது இது நீங்க எப்படி சொல்லி கொடுக்குறீங்க, எப்படி புரிய வைக்க நீங்க புரிஞ்சுட்டா தான் உங்க பையனை சொல்லி தர முடியும். அல்லது நேர்ல போயிட வேண்டியதுதான். ம். இதுதான் நீங்க கண்டிப்பாய்யா. இப்படி செஞ்சீங்கன்னா இந்த அறிவியல் வளரும். ம். ஏன்னா இது தமிழ்நாட்டு கண்டிப்பா. மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு பையன் இருக்கா, நீ போய் சொல்லுவான். இதை ஏற்கனவே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், எவனும் செய்ய மாட்டேங்கிறான். புதுக்கோட்டையில கூட இல்ல புதுக்கோட்டையில இல்ல நம்ம செய்வோம், கண்டிப்பா செய்வோம் அது. புதுக்கோட்டையில என்னோட மாணவர் இருக்காரு. அவர்கிட்ட சொன்னா அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. உங்க பையன் 8ஆம் படிக்கிறேன், இது ஒண்ணு செஞ்சு கொடுறான்னு அவர் கம்முனு உட்காந்துருக்காரு. அதுதான் அந்த அறிவு. என்னது? மந்த அறிவு. முதல் அறிவு. ம். அதே மாதிரி கும்பகோணத்துல ஒருத்தர் இருந்தாரு, தாவேக்கா ஊழியர். அவர்கிட்டையும் ம். சொன்னேன். சரி, இல்ல செய்வோம், கண்டிப்பா செய்வோம் ஐயா. இந்த இது காலையில போட்டோ பார்த்த படிச்சேன், புரிஞ்சுது. அதனால சரி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். சரி அதான் இப்ப பேசலாம்னு உள்ள வந்தா, சரி பேசலாம். ஆ, 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 ஆ. அது கலைஞலா இப்ப கூப்பிடுவார். வர வேண்டியதானே? கலைஞல வகுப்பு போயாச்சு, கலைஞல கூப்பிடுறாங்க பாருங்க, அது வர வேண்டியதானே? ஜாயின் பண்ணலாம், இதுல ஜாயின் பண்ணலாம். ஆமா, ஏன் ஜாயின் பண்ண தனிப்பட்ட முறையில் கூப்பிடுறாங்க? அது தெரியல, இதுல வந்து ஜாயின் பண்ண, இதுல ஜாயின் பண்ணிக்கலாம்னு தெரியல. எதுக்கு பாருங்களேன். அப்படின்ட்டு தெரியல. ஆ, குரூப்ல இருக்கு, நேரா டச் பண்ணா வந்துடலாம்னு தெரியல அவங்களுக்கு. குரூப்ல இருக்கிறேன், டச் பண்ணாலும் தனியா கூப்பிட்டு இருக்காங்க, வேற டொடிக்கு கூப்பிட்டு இருக்காங்க. ம். சரி, இப்போ சரிங்க. பாருங்க, மறுபடியும் வர்றாங்க பாருங்களேன். நீங்க வகுப்புல வர வேண்டியது தானே? குழுவுல கூப்பிட்டு இருக்குதுமா? சரி, இப்ப பரமேஸ்வரி படிங்க. ஐயா ஆ, எத்தனாம் பையன் சொல்லுங்க ஐயா. கீழே படிங்க பாருங்க. எங்க ஆ, அந்த மிகுனும் குறையினும் நோய் செய்யும். அது மேல என்ன மருந்திட வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றுனின். ஐயா அப்புறம் பக்கம் சொல்லுங்க பக்கம். பாரு பாருங்க, அந்த கலைஞெல்லாம் மீண்டும் மீண்டும் கூப்பிட்டே இருக்கிறாங்க. இந்த குழுவுல வர தெரியாதா? நான் என்ன ஆளு ஐயா. அது சொல்லிக் கொடுத்த பக்கத்தால கூட சொல்லிக் கொடுக்கணும். இது வகுப்பு நடந்துகிட்டு இருக்குது, அவங்க தனிப்பட்ட முறையில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த புத்தகத்தை கூட தெரியாம இருந்தா அப்புறம் என்ன பண்றது? ஆ? அதாவது பேடியின் கையில் வாள் எதற்குங்கிற மாதிரி. பேடியின் கையில வால் எதற்கு? ஒரு கையில ஒரு ஸ்மார்ட் போனை வச்சுட்டு இயக்க சரியில்லைன்னா அப்புறம் வச்சுட்டு கையில ஸ்மார்ட். ஐயா இல்லைன்னா கட் பண்ணிட்டு திரும்ப கூப்பிடுங்க எல்லாத்துக்குமே. மொத்தமா கட் பண்ணி ஐயா காய்ச்சல் வந்தது, என்ன காய்ச்சல் வருது, அப்புறம் என்ன பண்ணுது? வாயும் கசக்குது ஐயா, வாய் கசக்குது, போன் பிடிக்க முடியலையா, எந்திரிக்க முடியல, எல்லாம் வலிக்குது. படுத்துட்டு இருந்தேன் ஐயா, தகவல் சொல்லணுமே சொன்னேன் ஐயா. சரி, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. அப்படியே படுத்துட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, அவ்வளவுதான். அது ஒண்ணும் பண்ணாது. சரிங்க ஐயா. எலுமிச்சாரே குடிச்சுக்குங்க, அவ்வளவுதான். எலுமிச்சாரே குடிச்சு போடுங்க, 2 நாளைக்கு போடுங்க, சரியா போ. சரிங்க ஐயா. அந்த வலி வந்ததுன்னா அந்த கை கால் எங்கெங்க வலிக்குதுன்னு பாருங்க, எழுதி வைங்க. இன்னைக்கு வலி வந்ததா அது எழுதி வைங்க. எழுதி வைக்கிறேன் ஐயா, எழுதி வைக்கிறேன். எழுதி வைங்க, அதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் சிறுநீர் போறது கவனிங்க, மலம் போறது கவனிங்க, குடலை குடிங்க, போய் குடிங்க. குடிங்க சித்த நேரம், அந்த 20 நிமிஷம் குடிங்க, எல்லாம் சரியா போயிடும். காய்ச்சல் வருதா? ஆமாங்க ஐயா. காய்ச்சல் வந்தா கை கால் வலி வரும். காய்ச்சல் வந்தாவே கை கால் எல்லாம் விரல் எல்லாம் வீங்கி இருக்கு ஐயா, போன் பிடிக்க முடியல கையில. அதெல்லாம் பண்ணுது. மறுபடியும் கை வீங்கி இருக்கா? ஆமா ஐயா, விரல் எல்லாம் வீங்கி இருக்கு. கால் வீக்கம் இருக்குதா? கால் வீக்கம் இருக்கா? காலு இடது கால் மட்டும் வீக்கம் இருக்குது ஐயா, வலது கால் இல்ல. வீக்கம் பெருசா இருக்குதா? வீக்கம் பெருசா இருக்குதா, புதுசா வந்திருக்குதா, இல்ல அப்படியேதான் இருக்கா? இல்ல இருந்துட்டு கொஞ்சம் வலி வீக்கமா இருக்கு, கொஞ்சம் லேசான வீக்கம். அந்த கை காட்டுங்க, கை உள்ளங்கை.
இந்த வலது கை இடது கை. ம் எப்படி மடங்கி இருக்குது பாருங்களா. அது நேரா வரணும். சரி சரி சரி. அது எங்க எங்க போயிருக்கு, எல் மாதிரி இருக்கு. எப்படி எல் மாதிரி இருக்கு. அந்த எல் மாதிரி மடங்கிற எப்படி தூக்க முடியும்? அதையும் தூக்க முடியும். இனிமா கொடுத்தா கரெக்டா இருக்குங்க. ஏன்னா இனிமா அடப்பு இருக்குது, அடப்பு வெளியே இனிமா கொடுத்தா கரெக்டா ஆகும். ஏன்னா அதாவது உள்ள வெளியில போச்சா டக்குன்னு சரியாகும். அடுத்தது வந்து அவங்க வந்துட்டு நம்ம எலுமிச்சாறு குடிச்சா எலுமிச்சாறு குடிச்சா அந்த கறி வெளியில போனாதான் டக்குன்னு சரியாகும். அதாவது அதுவும் பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. அப்புறம் இனிமே கொடுத்துருங்க. அப்புறம் 5 நிமிஷம் குளியுங்க. 20 நிமிஷம் குளியுங்க. குளிச்சுட்டு வந்து ஓய்வு எடுத்துக்கங்க. சரியா? சரிங்க ஐயா. அந்த 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 பழம் அந்த இந்த பிரச்சனை வந்தாவே 19ஆம் பாடத்தை படிக்கணும். 19ஆம் பாடத்துல வந்து இந்த மாதிரி விஷம சாந்தி நச்சு ஏற்படும். இப்ப வயிற்றுக்கு ஓய்வு தான் கொடுக்க வேணும். வயிற்றுக்கு வேணும். அது அப்படித்தான் வந்துகிட்டே இருக்கு. அந்த நோய் நல்லா ஆகிற வரைக்கும் வந்துகிட்டே தான் இருக்கு. அது வந்து குணமாயிரும். வந்து குணமாயிரும். வந்து குணமாயிரும். அப்படித்தானே பண்ணுச்சு. அன்னைக்கு வந்தது, 4 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. வடி குறையுது. இதுதான் வந்து உள்ள தேங்கி இருக்கிற கழிவை வந்து ரத்தத்துல கலக்கி விடும். அது வெளியேறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். சரியா? இந்த நேரத்துல வயிற்றுக்கு ஓய்வு தான் அருந்த வேண்டும். அதுக்குதான் என்ன பண்ண, சரி நீர் அருந்தலாம் அல்லது எலுமிச்சஞ்சாறு புளிஞ்ச வெறும் எலுமிச்சாறு புரிஞ்சு குடிங்க. தண்ணியில வெறும் எலுமிச்சம்பழ சாறு பச்சை தண்ணியே குடிக்கலாம். அப்படி குடுத்துட்டு பேசாம படுத்துக்குங்க. ஒன்றும் பண்ணாது. அப்புறம் சித்த நேரம் கழிச்சு அப்புறம் அல்லது இப்பவே குடிச்சிட்டு வந்துங்க. உடம்பு சூடா இருந்தா உடனே குடிச்சிடணும். உடம்பு சூடா இருந்தா சரி சரி ஓய்வு எடுத்துக்க. நீங்க ஓய்வு எடுத்துக்க. நீங்க விளைவிக்குங்க. ரைட். நீங்க ஆஃப் பண்ணிக்க, உங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி நீங்க போங்க. நீங்க ஓய்வு எடுத்துக்கோ, வேலையை பாருங்க. ரைட். சரி, இப்ப நாம பேசுவோம். சரியாம்மா? நாம் பேசலாம். சொல்லுங்க. மனித குலத்தின் வறுமைக்கு காரணம் என்ன? இலர் பட ராகிய காரணம், நோற்பார் சிலர் பல நோலாதவர். இன்னொரு 10 நிமிஷம் பேசி முடிக்க போறேன். மனித குழந்தை பிறக்கும் பொழுது 5 அறிவுடன் பிறக்கிறது. பிறகு 6வது அறிவு இயற்கையாக வருகிறது. 6ஆம் அறிவு என்பது இயற்கையா வர்றது. என்னது? பள்ளிக்கூடத்துக்கு போய் வர்றதல்ல. எல்லாமே இயற்கையா வருது. நீங்க தமிழ் இத படிச்சுட்டீங்கன்னா எந்த பள்ளிக்கூடத்துக்கு நோயவே தீர்க்கறதுக்கு உங்க அறிவு வந்துட்டா அப்புறம் எந்த படிப்பு உங்களுக்கு தேவை? நீங்க நோயை தீர்க்கறதுக்கு வழி கண்டுபிடிச்சதுக்கு பிறகு வேற எந்த படிப்பு உங்களுக்கு தேவையில்லை. அதுதான். அப்ப நோயற்ற வாழ். இப்ப படிச்சு போட்டு பணம் சம்பாதிக்க போறான், தற்கொலை தான் பண்றான். நீட் எழுதுறான், தற்கொலை பண்ணிக்கிறான். ஜேஇ ட்ரிபிள் தேர் எழுதுறான், தற்கொலை பண்ணிக்கிறான். நேற்று ஒரு 13 வயசு பையன் தற்கொலை, எங்க வீட்டுக்கு பார்த்தால அந்த 13 வயசு பையன் தற்கொலை பண்ணியிருக்கான். 13 வயசு கூட ஆகல, தற்கொலை பண்ணியிருக்கான். என்ன சொல்றது? அவங்க அம்மா ஏதாவது சொல்லிச்சாமா? ஏன்டா குறைவா மார்க் வாங்கிட்டு சொன்னா அந்த கோபத்துல போய் 13 வயசு பண்றவனுக்கு எப்படிங்க தற்கொலை பண்ண என்ன வருது? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அதான் பாருங்க. அவங்க அம்மா வந்து ஏன்டா மதிப்புங்க, அவங்க அம்மா திட்டு இருக்குது. ஏன்டா அது நாசமா போன கல்வி எத்தனை குழந்தை நாசம் பண்ணுது பாருங்க. மதிப்பெண் கல்வி உலகத்துக்கு பெரிய பசங்களா இருந்தாலும் 13 வயசுல ஒரு குழந்தை பருவம், குழந்தை சூசைட் பண்ணிக்குதுன்னா அந்த கல்வி எவ்வளவு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆழமா வந்து ஒரு விஷத்தை ஏற்படுத்துது பாருங்க. இதுக்கு அந்த குழந்தை இங்கிலீஷ் கல்வியில் படிச்சிருக்கு, நாசமா போக. என்னது? அது கல்வியும் சரியான கல்வி, அது தவறான கல்வி வேற. அதான் இந்த மதிப்பெண் இதைதான் எல்லாரும் படிச்சுக்கிட்டு பெரிய பிடிக்க மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். நான் எம்எஸ்சி படிச்சிருக்கேன், பிஎஸ்சி படிச்சிருக்கேன், பிடெக் படிச்சிருக்கேன், எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன். எம்பிபிஎஸ் படிச்சிருக்கோம் ஒரு அறிவாளிங்க. என்னது? எம்பிபிஎஸ். இது வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது. வெள்ளைக்காரன் வந்து நோயை குணமாக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிறான். எந்த நோயை குணமாக்காதுன்னா பசியும் குணமாக்க முடியாதுன்னு அர்த்தம். என்னது? பசியும் குணம். ஐயா, அவங்க கண்டுபிடிக்கிற அந்த மருந்து மாத்திரை மெடிசனை விற்பனை பண்றதுக்கு தான் அந்த அலோபதி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா, அதான் அவனுடைய வேலை. வியாபாரத்திற்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான். எல்லாத்துக்கும் பல எங்க இதுதான். இது வந்து எப்ப வந்து சேரு தெரியுமா? இது 1900 இன்னைக்கு கிட்டத்தட்ட 130 ஆண்டுக்கு முன்னாடி அமெரிக்காரன் திட்டம் போட்டது. என்னது?
அமெரிக்கக்காரங்க. அமெரிக்கக்காரன் திட்டம் போட்டு நம்ம இந்தியா வந்து பாதிக்குது. இதெல்லாம் 120 வருஷம் முன்ன போட திட்டங்கள். இப்ப பேசி பிரயோஜனம் இல்ல. எல்லாரும் இது பழகி அடிமை ஆயிட்டானுங்க எல்லாருமே. ஆமாய்யா, இதுக்கெல்லாம் அடிமை ஆயிட்டாங்கய்யா. ஜெயலலிதாவுக்கு வந்து சக்கரை நோய் தான், கடுமையான சக்கரை நோயும் நீர்ச்சத்து தான். அவளை வந்து 75 நாள் வைத்தியம் பண்ணதுக்கு கட்டணம் எவ்வளவு தெரியுமா? 75 நாள் அவ ஆஸ்பத்திரியில் இருந்தா. அதுக்கு 7.5 கோடி ரூபாய் செலவு. எத்தனை? 8 கோடி ரூபாய் செலவு. காப்பாத்த முடியலையாங்க ஐயா. சரி, பணம் 8 கோடி செலவாயிருக்கு. அவ செத்தா சாகட்டும், 8 கோடி ரூபாய் போச்சு இல்ல. 8 கோடி ரூபாய் அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லையா? ஆனா 8 கோடி யாரு கொடுத்தாங்க? 8 கோடி யாரு கொடுத்தாங்க? அரசாங்கம் கொடுத்தது. என்னது? ஓ, அரசாங்கம். அவ செத்து இளவெடுக்கிறதுக்கு நம்ம வரிப்பணம் 8 கோடி கொடுத்துரு. ஆனா சக்கரை நோய் நல்லா, சக்கரை நோய் குணமாக்கறதுக்கு 8 கோடின்னு எந்த புத்தகத்துல இருக்குது? 8 கோடி தான் செலவு பண்ணிருக்காங்க. எத்தனை? இப்ப இவருக்கு பாருங்க ஐயா, ஒரே வாரத்துல சரியாயிடுச்சு. ஆமா, ஒரே வாரமா? முதல் நாளே 2வது நாளே சிறுநீர் போக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சு. சிறுநீர் போக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சு. 10 பைசா செலவுல அவருக்கு. எத்தனை பைசா? 10 பைசா. 10 பைசா செலவில் ரிப்போர்ட் எடுத்து வந்திருக்காரு. நான் சொன்னேன் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க 120 வருஷத்துக்கு சாவாம இருக்கிறதா உண்மைன்ற. நான் 120 வருஷத்துக்கு நோய் இல்லாம சாகாம இருக்கிறதா உண்மை. அதெல்லாம் ஓரமா வச்சுக்க. இன்னும் நிறைய இது வந்து சும்மா இதை மாறு. அதாவது இதான் பரிணாம அறிவியல். உடம்பு வந்து மாற்ற முடியும். உடம்பை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? மாற்றிக்கொள்ள முடியும். இது வந்து வெள்ளைக்காரனுக்கு தெரியாது. வெள்ளைக்காருக்கும் தெரியாது. உலகத்துல இருக்கிற எந்த மீடியாவுக்கும் தெரியாது. கூகுள் மீடியாவுக்கு தெரியாது. எந்த மீடியாவுக்கும் தெரியாது. நீங்க சாட்ஜிபிக்கு தெரியாது. செயற்கை நுண்ணறிவு உலகத்துல எங்கேயுமே இருக்காது. உணவில்லாமல் வாழலாம் அப்படிங்கறது இந்த செய்தி வந்து உலகத்துல எங்கேயுமே எந்த புத்தகத்தும் கிடையாது. தமிழ்லையும் கிடையாது. என்னது? எந்த புத்தகத்திலும் கிடையாது. தமிழ்லையும் கிடையாது. இப்பதான் தமிழ்ல வந்து 30 வருஷம் ஆச்சு. இதை வந்து தமிழ்நாட்டுக்கார எவனும் வாங்கி படிக்கிறதும் இல்லை. கண்டுட்டு ஓடுறானுங்க விரண்டுட்டு. என்னது? இதை வந்து அரைங்குறைமா தெரிஞ்ச இயற்கை மருத்துவர்களும் பின்பற்றுறது இல்ல. ஆயுர்வேத, அங்கு பஞ்சர், லொட்டு லொசுக்கு எம்பிபிஎஸ் டாக்டர் விட்டு தொலைங்க. மற்ற எவனுமே இதை வாங்கி படிக்கிறது இல்லை. ஏன்னா படிச்சுட்டு அவன் தொழிலே போயிடும். படிச்சா தொழிலே போயிடும். எதுல சரி பண்ண முடியுமோ அதை ஒன்ன விட்டுறாங்க. எதுல எல்லாம் சரி பண்ண முடியாத அத்தனையும் துரத்திக்கிட்டு ஓடுறாங்க ஐயா. அதனாலதான் நீங்க மருத்துவர் ஆகிக்கணும்னு சொல்றது. இப்ப நீங்க மருத்துவர் ஆயிட்டு இடுப்பு வலியெல்லாம் குறைஞ்சிட்டு, இப்ப இடுப்பு வலி கிட்டத்தட்ட 20 நாள். 6ஆம் தேதி வந்தீங்க. இன்னைக்கு 6ஆம் தேதி வந்து இங்க எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு 24, 25, 24 கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு. என்னது? ஆமாய்யா, 1 மாசம் ஆயிடுச்சு. 1 மாசத்துல எவ்வளவு என்ன பண்ணிருக்கீங்க? 1 மாசம் நடக்கிறீங்க, போறீங்க, வர்றீங்க, காலையில் நேரத்துல இருந்திருக்கிறீங்க. 40 விழுக்காடு குணமாயிடுச்சுக்கிறீங்க. 40 விழுக்காடு. 5 நாள் நீர் பயிற்சி பண்றீங்க. 5 நாள் நீர் பயிற்சி. எந்த அளவுக்கு சுத்தமா உடம்பு? எந்த அளவுக்கு சுத்தமாக தண்ணி உள்ள போச்சுன்னா, தூய்மையான தண்ணி உள்ள போச்சுன்னா என்ன சாதாரணமா நீங்க பிரபஞ்சத்தையே உள்ள இருக்கிற உடம்புல இருக்கிற அந்த பிரபஞ்சத்தையே நீ மாத்துறீங்க. என்னது? ஆமாய்யா, வெளியில இருக்க பிரபஞ்சத்தை உள்ள கொண்டுட்டு போறேன். உள்ள இருக்கிற கழிவை வெளியே கொண்டு வந்து. ஏன் உங்களுக்கு மயக்கம் வரல? ஏன் கிறுகிறுப்பு வரல? மயக்கம் கிறுகிறுப்பு வருதுனாவே உள்ளே இருக்கிற விஷம் வந்து ரத்தத்துல கலக்கிறப்ப அந்த தற்காலிக மையம் இருக்கும். அது நீரை மருந்தாக இருந்த போது அந்த விஷம் உடனே வெளியே போச்சுன்னா சரியா போயிடும். மீண்டும் ரத்தத்துல விஷம் கலக்காம பாத்துக்கிறத அவங்க எப்ப முடியலையோ அப்போ நாக்குல ரொம்ப வலுவழுப்பு, ரொம்ப விஷம் வருது, நல்ல வாந்தி வர மாதிரி இருந்தா அதை என்ன 2 நாளைக்கு கவனிக்கணும். அதையும் அதிக வாந்தி வர மாதிரி பண்ணணும். என்னது? அதிக வாந்தி வரணும்னா நீரை மருந்து மாதிரி அருந்துட்டே வரணும். கொஞ்சம் லேசா எலுமிச்சை பழம் போட்டு பார்க்கணும். அன்னையிலிருந்து ஃபாலோ பண்றேன் ஐயா. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்ப இது தேன் குடிக்கவா இல்ல தண்ணி மட்டுமே குடிக்கவா ஐயா? நீங்க 2 நாள் நீர் பயிற்சி பண்ணிட்டு அப்புறம் வந்து தேன் பயிற்சி பண்ணுங்க. சரிங்க ஐயா. அன்னைக்கு நாளைக்கு அப்ப தண்ணி மட்டுமே இந்த 48 பேர் தண்ணி மட்டும் அருந்துங்க. அதுக்கப்புறம் நீங்க எலுமிச்சம் பழத்தையும் தண்ணியும் அருந்துங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சம் பழத்தையும் தேனும் கலந்து அருந்துங்க. அப்படி மெல்ல மெல்ல அருந்துங்க. புரியுதா? அப்ப வந்து இன்னும் நல்ல வேகமா என்ன ஆகும்? உள்ள இருக்கிற விஷத்தை கூட எடுத்துட்டு வந்து மலத்துல வந்து புழுக்க மாதிரி வந்து சேரும். மலத்துல புழுக்கியா சளியா வரும். அப்ப என்ன பண்றீங்க? பொத்து விட்டுறீங்க. சரிங்கய்யா. இனிமா கொடுத்து பொத்து விடுங்க. இல்லையா முருங்கைக்கீரை நல்லா வேக வச்சு வெங்காயம் போட்டு உப்பு கார கபியா போடாம, அல்லது மாங்காய் அல்லது முட்டைக்கோசு கூட நல்லா வேக வச்சு அவள் அப்படியே போட்டு பரட்டுற. உப்பு காரம் போடாம அவள் அப்படியே அவள் கொஞ்சம் போட்டு முட்டைக்காசு போட்டு நறுக்கி போட்டு நல்லா வேக வச்சு அதோட அவள் போட்டு நல்லா கலக்கி சாப்பிட வேண்டியது. நம்ம வந்து குடலை சுத்தமா, அதாவது அப்படி உப்பு போடாம சாப்பிடுங்க. புரியுதா? இல்லாட்டா மாங்காய் வாங்கிட்டு வந்து மாங்காய்
மாங்காய் இருந்ததுன்னா ஒரு 1/2 கிலோ மாங்காய் அப்படியே போட்டு குக்கரில் போட்டு வேக வச்சு அதை அப்படியே நிதானமாக சாப்பிட்டீங்கன்னா இந்த குடல் சுத்தமாயிடும். நம்ம குடல் சுத்தம் பண்ணுறது இங்கே வேலை என்னது. சரிங்க ஐயா. குடலை சுத்தம் பண்றதுதான் நம்மளோட வேலையே. ஆமா, இங்க திங்கிறது புங்கிறது ஒண்ணும் கிடையாது. திங்கிறதா இருந்தா தனிப்பட்ட முறையில் தின்னுக்கணும். திங்கிறதா இருந்தா தனிப்பட்ட முறையில. அது வந்து மனம் கேட்கறது. மனம்ங்கிறது விபச்சாரி கேட்கணும். எதை தின்னாத்தேன்னு எனக்கு என்ன, யானைக்கறி தின்னுங்க பூனைக்கறி தின்னுங்க, அது உங்க சொந்த விஷயம். இது வந்து அகத்தூய்மை பண்ற வேலை. இந்த அகத்தூய்மை பண்றதா மனதை இங்க திருப்பணும். மனதை அகத்தூய்மை பண்ணி நான் மரணத்திலிருந்து வந்தாகணுங்கிறதுக்காக இயற்கை கொடுத்த வாய்ப்பை நீங்க தான் பயன்படுத்துறீங்க. இதுதான் வாத்தியார் சொல்லி கொடுக்கறது. நம்ம இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம் ஐயா. அதைத்தான் திருமூலர் சொல்றாரு. நான் வந்து நந்தியம் பெருமாள்கிட்ட பாடம் படிச்சேன். அந்த நந்தியம் பெருமாள் தான் என்னுடைய கடவுளே. நந்தியம் பெருமாளுங்கிறான். என்னுடைய ஆசிரியர்னா கடவுள். என்னுடைய ஆசிரியரே கடவுள் தான் என்ற ஆசிரியர். அவன் வந்துதான் இயற்கையை உணர்த்தினான்னு எழுதுறாரு. நந்தியின் அருளை நாடிடுங்கிறார். நந்தி என்னுடைய ஆசிரியருடைய அறிவை நீங்க நாடுனீங்கன்னா நீங்க நாதனாம் என்று பேர் பெறலாம். நீங்க வந்து நாதன் என்கிற ஆசிரியர் போய் சந்திச்சீங்கன்னா, அவர் சொல்ற மாதிரி பயிற்சியை பின்பற்றீங்கன்னா நீங்க நாதர் சித்தர் என்று பெயர் பெறலாம் அப்படின்னு அவர் எழுதுறாரு. திருமூலர் எழுதுறாரு. அது மட்டும் சொல்றாரு. எங்கூட யாராரு படிச்சாங்க தெரியுமா? நந்திகள் 4 சிவயோக மாமுனி, மன்று தொழுத பதஞ்சலி. அப்ப பதஞ்சலியும் திருமூலரும் ஒரே வகுப்புல பாடம் படிச்சிருக்கிறாங்க. என்னது? பதஞ்சலியும் திருமூலரும் ஒரே வகுப்புல பாடம் படிச்சிருக்காங்க. அப்படி எழுதியிருக்காரு இந்த இடத்துல. நாங்க 4 பேர் 8 பேர் சேர்ந்து படிச்சிருக்கோம். அப்ப அதான் நல்ல வேலை. பதஞ்சலி வந்து என்ன பண்ணிருக்காரு, தனியே புத்தகம் எழுதியிருக்காரு, அதை எங்கிட்ட இருக்குது. அதே மாதிரி திருமூலர் தனியே புத்தகம் எழுதியிருக்காரு, அதை எங்கிட்ட இருக்குது. அதைத்தான் வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்றாரு. பதஞ்சலி வந்து சமஸ்கிருதத்தில் எழுதுறாரு, திருமூலர் வந்து தமிழ் எழுதுறாரு. நல்ல வேலை, தமிழ்ல எழுதுறங்காட்டி நம்ம தப்பிச்சிட்டோம். என்னது? தமிழ் எழுதுனால தப்பிச்சிட்டோம். ஏன்னா என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசனுக்கு தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும். ஆனால் ஆசிரியர் வெங்கடேசனுக்கு எது தெரியாது? சமஸ்கிருதம் தெரியாது. ஆனால் நல்ல வேளையாக திருமூலர் நம்ம தமிழ் குலம் முன்னேற வேண்டும் என்பதற்காக, தமிழ்ங்கிறது உலகத்துக்கு சொந்தம், உங்களுக்கு எனக்கு சொந்தம் கிடையாது. தமிழ் உலகத்துக்கு சொந்தம். உலகத்தின் மூத்த மொழி தமிழ் எழுதுறாரு. தமிழ்நாட்டுக்காரன் எனக்கு கிடையாது, உலகத்துக்காக எழுதினாரு. எவன் தமிழ் படிக்கிறானோ அதை தமிழ் படித்தோன் சாவதில்லை. அதான் இது பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னது. தமிழ் படித்தோன் சாவதில்லை, தமிழ் படித்தோன் சாகுவதில்லை அப்படின்னு பாவேந்தர் பாரதிதாசன் பாடுறாரு. அவர் புரட்சி கவிஞர், பாண்டிச்சேரியில பிறந்தவர். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன், பாண்டி குயில்னு பேரு. அதே மாதிரி பாரதியாரும் அங்க பாண்டிச்சேரியில தான் அவருடைய இது இருக்குது. பாண்டிச்சேரியில தான் அவர் பிறந்தார் நினைக்கிறார். புதுவை கோயில் பாண்டி கோயில் பாண்டிச்சேரி. இங்க தமிழ்நாட்டில் தான் அவர் ஓடினார், தப்பிக்கிறதுக்கு ஓடினார். வெள்ளைக்காரங்க பயந்துட்டு வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பாண்டிச்சேரி போனவர் தான் யாரு? பாரதியார். பாரதியார் பிறந்தாலும் தமிழ்நாடு தான். வெள்ளைக்காரன் அங்க பிரெஞ்சு நாடு. அது பிரெஞ்சு அரசாங்கம். என்னது? பிரெஞ்சு அரசாங்கம். பிரிட்டிஷ் அரசாங்கம் வேற, பிரெஞ்சு அரசாங்கம் வேற. நம்ம தமிழ்நாடு பிரிட்டிஷ் அரசாங்கம் கட்டுப்பட்டது. அந்த கொடுங்கோலனுக்கு அந்த விபச்சாரிக்கு கட்டுப்பட்டது. எந்த பிரிட்டிஷ்காரன் விபச்சாரிகளால் ஆளப்பட்டது. பிரிட்டிஷ் விபச்சாரிகளால் நம்மள ஆளப்பட்டோம். அந்த விபச்சாரிகளுக்கு பயந்து பிரெஞ்சுக்காரன் ஓரளவுக்கு கரெக்டா இருந்தானுங்களே. அப்போ ஓரளவுக்கு சரியா இருந்தான் பிரெஞ்சுக்காரன். அதனாலதான் அங்க போய் தலைமறைவா அங்க போனாரு. யாரு? பாரதியார். எட்டயபுரத்தில் தான் பிறந்தாரு. எட்டயபுரத்தில் தான் பாரதியார் பிறந்தாரு. எட்டயபுரம் தமிழ்நாடு தான் இருக்குது. ஆனா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாண்டிச்சேரியில பிறந்தாரு. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாண்டிச்சேரியில பிறந்தார். அவரு பாரதியார் பாடத்தான் அவர் படிச்சாரு. பாரதியார் தான் அவருக்கு பாரதிதாசன்னாலே பாரதியாருடைய கவிதைக்கு அடிமைன்னு எழுதுறாரு. பாரதிதாசன் யாருக்கு அடிமைன்னா பாரதியாருக்கு அடிமை. பாரதியாருக்கு அடிமை. அதாவது தன்னுடைய பேரவே பாரதிதாசன் மாத்தினாரு. நான் பாரதியாருக்கு அடிமைன்னு எழுதினாரு. தாசன்னா அடிமைன்னு அர்த்தம். பாரதிதாசன் பாரதியாருக்கு அடிமைன்னு அர்த்தம். ஆசிரியருக்கு அடிமை. எத்தனை பேர்த்துக்கு புரியுது? ஒருத்தனுக்கும் புரியாது. இங்க பாரதியாருக்கு பல்கலைக்கழகம் இருக்கு. தமிழ்நாட்டுல பாரதியாருக்கும் பல்கலைக்கழகம் இருக்குது. கோயம்புத்தூர்ல இருக்கு. பாரதிதாசனுக்கு பல்கலைக்கழகம் திருச்சியில் இருக்குது.
பாரதிதாசன் பல்கலைக்கழகம். திருச்சியில இருக்குங்க ஐயா. ஆமா, பாரதிதாசன் திருச்சியில் இருக்குது. பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் இருக்குது. மருதமலை அடிவாரத்துல, மருதமலை அடிவாரம் 1000 ஏக்கரா இருக்குது. 500 ஏக்கரா பிரம்மாண்டமான பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டி எல்லாம் தமிழ் பெருங்கடல்கள், எல்லாமே தமிழ் பெருங்கடல். சரி, இதை பத்தி மறுபடியும் பேசலாம். நன்றி.